பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹவ் ஆர் யூ கேட்டா ஐ எம் ஃபைன் தவிர்த்து நம்ம pretty குட், கிரேட், ஐ எம் கிரேட், நாட் பேட் அப்படின்னு ரிப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு நம்ம ஹவ் ஆர் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே ஒரு கேஷுவலான சுச்சுவேஷன்ல நம்ம பேசுறப்போ எப்படி போகுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு ஹே ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹவ் ஆர் யூக்கு பதிலா நீங்க ஹே ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னும் கேட்கலாம். இது ரொம்ப கேஷுவலான சுச்சுவேஷன்ல. இதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சேம் ரிப்ளை பண்ணலாம். என்னன்னா pretty குட், நாட் பேட், கிரேட் அப்படின்னு நம்ம ஹவ் ஆர் யூக்கு ரிப்ளை பண்ணோம் இல்லையா? அதே ரிப்ளைஸே இந்த கொஸ்டினுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹவ் ஆர் யூக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணுவோம். பட் நம்ம ஹே ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா கேக்குறப்ப ஐ எம் ஃபைன் அப்படின்னு ரிப்ளை பண்ணாதீங்க. அது இந்த கொஸ்டினுக்கு சூட்டே ஆகாது. ஓகேவா? புரியுதா? செக் பண்ணி பாருங்களேன். ஹே ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னு யாருன்னா கேக்குறாங்கன்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி பாருங்க. சூட்